أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் நடைமுறையில் மிகச் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும் விடயங்களிலே கெட்டது புதுமைகள் அந்த புதுமைகள் எல்லாம் பித்அத்துகள் அந்த பித்அத்துகள் எல்லாம் வழிகேடுகள் அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின் வாழிட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதான் நெருங்கி இருக்கின்ற இந்த கால பொழுதில் பொதுவாக நம் காதுகளுக்கு எட்டக்கூடிய பொதுவான விடயம்தான் ரமதானை வரவேற்கிறோம் என்கின்ற தொனியில் எல்லா இடங்களிலும் ரமதானை பற்றிய ஒரு ஞாபகமூட்டல், ரமதானை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, ரமதானை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கான வழிகாட்டல்கள் அப்படி என்கின்ற அநேகமான உபதேசங்களை இன்றைய காலப்பகுதியில் இந்த ரமதானை நெருங்கி இருக்கின்ற காலப்பொழுதில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு, ரமதான் வந்துவிட்டது என்கிற ஞாபகப்படுத்தல்களை ஞாபகமூட்டி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் அப்படி என்று வருவதற்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொண்டது ஷாபானுடைய மாதத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கான ஒரு ஆயத்தமான நிலையை ஷாபானிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சஹாபாக்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படி என்கிற செய்தியை நம் சுன்னாக்களிலே பார்க்க முடிகிறது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நம் சமூகத்திலே ரமதான் வந்துவிட்டது அப்படி என்ற ஞாபகமூட்டல் செய்ய வேண்டிய நிலைமையில் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ரமதானுக்கு முந்தைய மாதம் ஷாபானில் நாம் எல்லாம் இப்பொழுது இருக்கிறோம் என்று நம் சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்டுகிற அளவிற்கு தான் நம் சமூகம் அந்த நிலையை, நம் சமூகம் அந்த மாதத்தை எதிர்பார்த்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் எல்லோரையும் அழைத்து ரமதான் வரப்போகிறது, தயாராக வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட நினைவூட்டல்கள் சஹாபாக்களுக்கு செய்ததாக நாம் பார்க்க முடியாது. நான் இப்பொழுது செய்வது பிழை என்று சொல்லவில்லை, நம் சமூகம் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம், அப்படி செய்வதற்கான ஒரு கட்டாயத்திற்குள் நம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற நிலைமைதான் இன்றைய சமூகத்தின் கவலைக்குரிய நிலைமை. நம் சமூகத்திற்கு ரமதான் வந்துவிட்டது என்று ஞாபகப்படுத்த வேண்டும். அந்த சமூகத்துக்கு ரமதான் தான் நெருங்கி விட்டது, ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம், இது ஷாபானுடைய மாதம், சிறப்பு பொருந்திய மாதம், இதில் ரமதானுக்கான தயார்படுத்தல்கள் அமைந்து விட வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி, இன்னும் கவலை, இது ஷாபான் மாதம் தான் என்பதை கூட சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்ட வேண்டிய நிலைமையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதுவெல்லாம் நம் சமூகத்திலே ஏற்படுத்த, இதெல்லாம் நம் சமூகத்திலே அதிகமாக செய்வதற்கு காரணம் என்னவென்றால், நம் சமூகம் இந்த ரமதானில் மாற்றம் பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் தான் இதுவெல்லாம் நம் சமூகத்திலே செய்யப்படுகிறது. இந்த ரமதானாவது ஒரு மாற்றத்திற்குரிய ஒரு ரமதானாக ஆகிவிடுமா என்கின்ற ஒரு கேள்வியில் தான், இந்த ரமதானையாவது நம் நல்ல முறையில் கழித்து விடுவோமா என்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவ்வளவு உபதேசங்கள் நம் சமூகத்திலே செய்யப்படுகின்றன. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த ரமதானுக்கு மட்டுமல்ல, எல்லா ரமதானுக்கும் இதே செய்திதான் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது.
இது இந்த ரமதானுக்கு புதிதான ஒரு செய்தி அல்ல. நீங்கள் வாழ்க்கையில் கடந்த அனைத்து ரமதானுக்கு முன்னாலும் இப்படிப்பட்ட வழிகாட்டல்கள், இப்படிப்பட்ட செய்திகள், இப்படிப்பட்ட ஹதீதுகள், இப்படிப்பட்ட அல் குர்ஆனிய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டுத்தான் இருக்கிறது. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. கேள்வி என்னவென்றால், இவ்வளவு கால ரமதானை நான் கழித்த நேரத்தில் எந்த ரமதானில் இதுவெல்லாவற்றை வைத்து நான் அமுல்படுத்தி இருக்கிறேன், எந்த அளவுக்கு எனது தாக்கத்தை ஏற்படுத்தியது, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்பதுதான் இவ்விடத்தில் கேள்வி. கேட்கிறோம், அவ்வாறே விட்டு விடுகிறோம். ரமதானுக்கு முன்னால் மிக பெரும் திட்டத்தை கொண்டு வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் கழிவது போன்றுதான் ரமதான் என்ன செய்கிறது, கழிகிறது. ரமதானுக்கு பின்னால் கொஞ்சம் செய்த அமல்களும் விடுபட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறுகிற நிலைமைதான் பெரும்பாலாக நம்மிடத்தில் காணப்படுவது என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி, ரமதான் அப்படி என்பது வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நம் உயிரோடு இருந்தால் நம்மை கடந்து செல்கிறது, இருக்கட்டும். அந்த ரமதானில் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும், இருக்கட்டும். ஆனால் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதுதான் நானும் நீங்களும் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி. என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படி என்பதும், இந்த ரமதானை இவ்வளவு வழிகாட்டல்கள் நமக்கு செய்வதற்கான காரணமும் நம் மாறிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் என்கிற செய்தியை நம் முதலாவதாக புரிந்துவிட வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இப்பொழுது சமூகத்திலே பேசப்படும் ரமதான் பற்றி பேசப்படும், அதன் சிறப்புகள் எல்லாம் அதிகமாக பேசப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த இடத்தில் கூட ரமதானை வரவேற்கின்ற அடிப்படையில் ஒரு இஜ்திமா, ஒரு அரை நாள் பயான் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதிலும் அதிகமாக ரமதானை பற்றி பேசப்படும் என்பதால் நான் இந்த இடத்தில் உங்களோடு இந்த ரமதான் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் முழுமையாக நம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு தடையாக என்ன காரணிகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது அப்படி என்கிற ஒரு அறிவு மிக கட்டாயமாக நமக்கு தேவை என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, மாற்றத்தை பொறுத்த வரையில் வாழ்க்கையில் எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒன்றுதான். யாரும் மாறக்கூடாது என்கிற நிலையில் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லோருடைய உள்ளமும் மாற வேண்டும் என்கிற ஆசையில், அவாவில், தாகத்தில் தான் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். அதை எப்படி கொண்டு வருவது, அதை எப்படி நிலைத்திருக்க வைப்பது என்பதில் தான் நாம் என்ன செய்து விடுகிறோம், தவற விடுகிறோம், கோட்டை விட்டு விடுகிறோம். எனவே முதல் ஒரு பகுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் மாற வேண்டும் அப்படி என்று சொன்னால், திருந்த வேண்டும் அப்படி என்று சொன்னால், முதல் உங்கள் உள்ளத்தில் இஹ்லாசுன் நிய்யா, திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் தூய்மையாக என்ன செய்ய வேண்டும், உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். திருந்த வேண்டும் என்கிற ஆசையும், நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், அந்த எண்ணம் மிக தூய்மையாக உங்கள் உள்ளத்திலே என்ன செய்ய வேண்டும், பதிய வேண்டும். நிய்யத்து மிக தெளிவாக இஹ்லாஸோடு வைக்கப்பட வேண்டும் திருந்துகின்ற விடயத்தில். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த நிய்யத்தை பிழைத்து விடுகிற நேரத்தில் தான் நாம் என்ன செய்து விடுகிறோம், நம் மாற்றம் நிலைத்திருக்காமல் தவறவிடப்படுகிறது. உதாரணத்திற்கு சொன்னால், ரமதான் வருகிற நேரத்தில் கூட ரமதானில் வழிகாட்டல்கள் அவசியம். ரமதானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம். ரமதானை நாம் திருந்த வேண்டும் என்கிற மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சில சிந்தனைகள் நமக்கு வந்துவிடும். இந்த ரமதானில் திரிந்து விடுவோம். திருந்துதல் என்பது ரமதானில் திருந்துவது கிடையாது. வாழ்க்கையில் திருந்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த இடத்திலே திருந்துவிட வேண்டும். நான் மாற வேண்டும் என்று முடிவெடுத்தால் அடுத்த கணம் என் வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இப்பொழுது பொதுவாக ஒரு சிந்தனை வந்துவிட்டது, ரமதானில் திருந்துவோம் அப்படி என்கிற சிந்தனை வந்தவுடன் தான் நம் சமூகம் என்ன செய்கிறது தெரியுமா, ரமதான் வரும் வரைக்கும் காத்திருக்கிறது. ரமதானிலே கொஞ்சம் அமல்களோடு, இபாதத்துகளோடு, அல்லாஹ்வுடனான தொடர்போடு சமூகம் கழிக்கிறது. ரமதான் முடிய மீண்டும் பழைய நிலைமைக்கு என்ன செய்கிறது, மாறுகிறது. சிந்தனை என்னவென்றால், என்னுடைய நிய்யத்து நான் முழுமையாக இந்த உலகத்தில் திரும்பி வாழ வேண்டும் என்ற நிய்யத் அல்ல. ரமதான் என்னை மாற்ற வேண்டும், நான் திருந்த வேண்டும், ரமதானில் நல்லவனாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனை தான் நம் சமூகத்திலே மிக ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு இஸ்லாமிய உறவுகளே, நியத்தை சரி செய்து கொள்ளுங்கள். ரமதான் என்பது நான் இருக்கின்ற இபாதத்தை விட இன்னும் அதிகமான சில நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டும். என் உள்ளத்தில் உள்ள இறையச்சம் ரமதானில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். நான் அல்லாஹ்வோடு நெருங்குகிற அந்த வீதம் ரமதானில் இன்னும் அதிகரித்து அதை வாழ்நாள் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் வர வேண்டும் ஒழிய, நான் ரமதான் அல்லாத காலங்களில் தொழ மாட்டேன், ரமதானில் தொழுது கொள்கிறேன் என்கிற எண்ணம் வந்து விடக்கூடாது. ரமதான் அல்லாத காலங்களில் நாம் எல்லாவற்றையும் செய்வேன், ரமதானிலே மட்டும் தவிர்த்து கொள்வேன் அப்படி என்கிற சிந்தனை வந்தால், நீங்கள் திரும்புவதை அதற்குள் மட்டும் வைத்துக் கொண்டால், ரமதானில் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும், அல்லாஹ்வோடு நெருக்கமான வாழ்க்கையாக மாறிவிடும். ரமதான் அல்லாத காலங்கள் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள், கொஞ்சம் மாறிவிடுவீர்கள் என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். நிய்யத்தை மிக தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ்,
நாம் எல்லோரும் கேட்ட ஒரு செய்திதான். அந்த ஹதீஸ் தான் இந்த உலகத்தில் மனிதனின் வாழ்க்கைக்கு மிக பிரதானமான ஒரு செய்தி. இன்னமல் அஅமாலு பின்னியாத். இந்த ஹதீஸ் தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான மிக முக்கியமான பிரதானமான ஒரு பகுதி. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே சுலுசுல் இஸ்லாம், இஸ்லாத்தை மூன்றாக நீங்கள் பிரித்தால் அது ஒரு பகுதி இந்த ஹதீஸிற்குள் என்ன செய்துவிடும், அடங்கிவிடும் என்கின்ற அளவிற்கு இந்த ஹதீஸ் மிக பிரதானமான ஒரு செய்தி என்பதை அவர் உணர்த்துவதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் இஸ்லாத்தின் அடிப்படைகள் உசூலுல் இஸ்லாம் இவை 3 ஹதீதுகளின் மீது தங்கி இருக்கிறது. இஸ்லாம் தான் நம் வாழ்க்கை. சுருக்கமாக சொன்னால் இந்த உலகத்தில் இஸ்லாத்தோடு நல்ல மனிதர்களாக வாழுகின்ற அடிப்படைகள் இந்த 3 ஹதீஸிலும் தான் தங்கி இருக்கிறன அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். முதல் ஹதீஸ் இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து அமைந்து வருகின்றன என்கிற அந்த ஹதீஸ். இரண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், எங்களுடைய இந்த மார்க்கத்தில் புதிதாக எதையாவது ஒருவர் கொண்டு வந்தால் அது மறுதளிக்கப்படும் என்கிற அந்த ஹதீஸ். அடுத்தது நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன், ஹராமும் தெளிவானது ஹலாலும் தெளிவானது. இந்த 3 ஹதீதுகளை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தின் அடிப்படைகளை எல்லாம் அவன் சுருக்கிக் கொள்வான் என்கிற செய்தியை அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்பது எங்கள் எண்ணத்தை பொறுத்துதான் எங்கள் செயற்பாடுகளுக்கெல்லாம் கூலி வழங்கப்பட போகிறது. அந்த எண்ணம் இந்த உலகத்தில் வேறு யாராலும் பார்க்க முடியாத ஒன்று. அல்லாஹ்வால் மாத்திரம்தான் அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் எதற்காக செய்கிறேன், என் செயற்பாடுகள் எதற்காக அமைகின்றன என்கிற செய்தியை அல்லாஹ்வால் தான் மிக தெளிவாக அறிய முடியும். என் உள்ளத்தை அறிய முடியுமான அவனால் மாத்திரம் நான் அறிய ஏதுமான ஒரு பகுதி உள்ளம் என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிய்யத் என்பது மிக தெளிவாக நம் வாழ்க்கையில் அதை நாம் வரையறுத்து மிகச் சரியாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு ஏற்றால் போல் வாழ்க்கை அமைந்து விடும். எனவே முதல் நாம் மாற்றம் பெற வேண்டிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்றால் உறுதியான ஒரு நிய்யத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுடைய மற்றைய பகுதி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம் சமூகத்தில் இந்த பகுதி மட்டும்தான் ஹதீஸ் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் 2 செய்திகளை சொன்னார்கள். இது ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. யார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இஹ்லாஸோடு அமைந்து விடுகிறது. யார் இந்த உலகத்திலே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் இந்த உலகத்திற்கு இந்த உலகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் செல்கிறார்களோ ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை, அவர் எதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தாரோ அது அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரே ஹிஜ்ரத், மனிதர்களுடைய எண்ணங்கள் வேறு. ஒருவர் அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் செல்கிறார், இன்னொருவர் இந்த உலகத்திற்காகவும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக வேண்டியும் செல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எதற்காக வேண்டி அவருடைய எண்ணம் இருந்ததோ அது அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறது, கிடைக்க போகிறது, கிடைத்தது என்கிற செய்தியை நாம் பார்க்கலாம். ஒரு நபித்தோழர் அவர் ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் மதீனாவில் இருக்கக்கூடிய உம்மு கைஸ் அப்படிங்கிற பெண்மணியை திருமணம் முடிக்க வேண்டும் எண்ணமோடு உள்ளத்திலே இருந்தது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பின்னால் அவரை முஹாஜிர் உம்மு கைஸ், உம்மு கைஸுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தவர் அப்படின்னு நாங்கள் அழைத்தோம் என்கிற அளவுக்கு இந்த ஹதீஸுடைய சபபு விரோதியை பார்க்கிற நேரத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம் எண்ணம் முதலாவது சீராக அமைந்து விட்டால் வாழ்க்கையில் மாற்றம் தானாக வரும் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது ஒரு செய்தி என்னவென்றால், இப்பொழுது மாற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில், திருந்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் நாம் ஒரு வழியில் பயணிக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த வழி என்ன என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். மிக கஷ்டமான ஒரு பகுதி இன்றைய காலத்தில். இஸ்லாம் கஷ்டம் கிடையாது, இஸ்லாமிய வழி விளங்கிக் கொள்வதற்கு கஷ்டமான சிரமமான ஒரு பகுதி கிடையாது. சோதனை என்னவென்றால் இஸ்லாம் என்கிற பெயரில் இஸ்லாத்திற்குள்ளால் வந்த கெட்ட சிந்தனைகளும் தீய சிந்தனை பிறழ்வுகளும் நம்முடைய சமூகத்திலே இஸ்லாம் என்கிற பெயரில் உருவாகி இருப்பதால் எது சரியான வழி, நாம் பயணிக்க வேண்டிய வழி, மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டிய வழி என்பதை நாம் கண்டுபிடிப்பதற்கு சிக்கி தவித்துக் கொண்டு என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இஸ்லாமிய போர்வையில் சிந்தனைகள் காட்டப்படுகின்றன. இஸ்லாம் என்று மோசமான சிந்தனைகள் நம் சமூகத்திலே காட்டப்படுவதால், அடிப்படைகள் காட்டப்படுவதால், வழிகள் காட்டப்படுவதால் நம் சமூகம் அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்கிறது, சிக்கி தவிக்கிறது. அப்படி என்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதல் ஒரு பகுதி நியத்தை ஏற்படுத்திக் கொண்டு என் வாழ்க்கையில் மாற்றத்திற்காக நான் ஒரு வழியில் கால் வைக்க வேண்டும் என்றால்
அந்த வழி எந்த அடிப்படையில் அமைந்த மிகச் சரியான வழி என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கை எப்படி அமைகிறது தெரியுமா? ஒரு இரும்பு அறைக்குள் அடைத்து வைத்து நமக்கென்று ஒரு வழி நாம் அறியாமலே ஒருவனால் காட்டப்பட்டிருக்கிறது. நாம் சிந்தித்து செயற்படுவது இன்றைய காலத்தில் மிக குறைவு. எப்படி வாழ வேண்டும் என்கிற நியதி இன்னொருவனால் உருவாக்கப்பட்டு அதற்குள் அடைக்கப்பட்டு அதன் பின்னால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் அப்படித்தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். நான் சில உதாரணங்களை உங்களுக்கு என்ன செய்யும் பின்னால் சொல்லி சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு குழந்தையை படிக்க வைப்பதிலிருந்து அவனை சமூகத்தில் ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வருவதாக இருந்தாலும் கூட நம்மளும் சரியாக சிந்திப்பது கிடையாது, அவனையும் சிந்திக்க விடுவது கிடையாது. நம் எல்லாவற்றையும் சேர்த்து முழுமையாக ஒரு வழிகாட்டல் நமக்கு இந்த உலகத்திலே பொதுவாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் தான் பயணிக்கிறோம். அதைத்தான் சரி என்று உறுதியாக நினைத்துக் கொண்டு நம் சமூகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பின் இஸ்லாமியர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு மிக தெளிவான ஒரு பாதையை தெரிவு செய்தால்தான் நம் வாழ்க்கை மிகச்சரியாக மாற்றமான நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை முறைமையில் வாழலாம் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது ஒரு பகுதி, இந்த வழியை நாம் தெரிவு செய்து கொள்வதற்கு நம்மிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இன்னொரு பகுதி அறிவு என்கிற ஒரு பகுதி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அறிவு என்கின்ற மிக தெளிவான ஒரு செய்தி நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் மாற்றத்தை நோக்கி எந்த பாதையில் கால் வைக்க வேண்டும் என்கிற மிகச் சரியான ஒரு முறைமையை நாம் என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அது என்ன அறிவு அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு, இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக தெளிவான ஒரு பாதையை காட்டி தந்தார்கள். அந்த பாதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிற நேரத்தில் அந்த பாதை நீங்கள் இரவில் இருந்தாலும் பகலை போன்று வெளிச்சமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துலுமாத் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வர்ணிக்கக்கூடிய எல்லா கெட்ட சிந்தனைகள் வந்து குவிந்தாலும் நீங்கள் பயணிக்கின்ற பாதை அந்த இருளிலும் மிக தெளிவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாதையில் தான் உங்களை விட்டு செல்கிறேன் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல் குர்ஆனும் சுன்னாவும் காட்டி தந்த மிக தெளிவான பாதை நம் வாழ்க்கையில் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த பாதையை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதை முதலில் அறிவாக நம் வாழ்க்கையில் என்ன செய்து கொள்ள வேண்டும், எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள். தான் அவரோடு இருந்த சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் என்ன அறிவை முதலாவதாக போதித்தார்கள் அப்படி என்று பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரதீஃபாக அவருடைய வாகனத்தில் பின்னால் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா குலாம் என்று அழைக்கிறார்கள். அருமை சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை என்ன செய்வான், பாதுகாப்பான் அப்படி என்றார்கள். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அவன் சொல்லுகிற கட்டளைகளை தடைகளை எல்லாம் பேணி நடந்து கொள், அல்லாஹ்வை உனக்கு முன்னால் என்ன செய்வாய், சில நேரங்களில் கண்டுகொள்வாய் என்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக் கொடுத்தார்கள். அறிவு என்பது அங்கிருந்துதான் முதலாவது பிள்ளைகளுக்கு ஊற்றெடுக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிமுறைகள் மிக தெளிவாக மிகச் சரியான பாதைகளாக எல்லோருக்கும் காட்டப்பட வேண்டும். இந்த பாதையில் தான் ஒரு மனிதன் மாற்றத்தை நோக்கி என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு கொடுக்கப்படாவிட்டால், இந்த அறிவு நம் சமூகத்திலே இல்லை என்றால் மிக பெரும் சோதனைக்குள் என்ன செய்வோம், நம் சமூகம் மாட்டிக்கொள்வோம். நாம் சரியாக திரும்பி வாழ்கிறோம், நாம் சொல்வது சரிதான் என்கிற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருப்போம், ஆனால் வழி பிழையாக இருக்கும். நாம் தெரிவு செய்த இடம் என்ன செய்யும், பிழையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிக் கொடுத்தார்கள். இந்த வழியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலும் சொன்னார்கள். மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, நாம் எல்லோரும் தெரிஞ்ச ஹதீஸ். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தான் பிறக்கிறான். அவருடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை யகூதிகளாக, நஸ்ரானிகளாக அல்லது நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பிறக்கிற நேரத்தில் அந்த சின்ன வயதில் இருந்து பெற்றோர்கள் எதை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறோமோ அதைத்தான் அந்த பிள்ளை என்ன செய்ய போகிறது, எடுத்துக்கொள்ள போகிறது. அது யகூதியத்தை கொடுத்தால் அந்த பிள்ளை அதை எடுத்துக்கொள்ளும், நஸ்ரானியத்தை கொடுத்தால் அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளும்.
நெருப்பு வணங்கியாக அந்த பிள்ளையை மாற்றுகிற சிந்தனை அந்த பிள்ளைக்கு சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் கொடுத்தால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த அடிப்படையில் மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் மிக நுணுக்கமான செய்தி இதை சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை முதலாவது பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்தால், அந்த அறிவை கொடுக்காமல், நேரான வழியை கொடுக்காமல் வளர்த்தால் அந்த பிள்ளையும் வளர்ந்து வரும். வருகிற நேரத்தில் மார்க்க சூழல் இல்லாத நிலைமையில் அவர் தானாக சிந்திக்க என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். ஒரு பிரச்சனை வரும், மார்க்கம் சார்ந்து சிந்திப்பதற்கு அவர் நினைக்க மாட்டார். அவர் சாதாரணமாக என்று யோசிப்பார். அவருக்கு சில விடயங்கள் சரி என்று படும். சரி என்று பற்றதை என்ன செய்வார்? மக்களுக்கு சொல்லுவார். அதில் நின்று வாதாடுவார். அது சரி என்பார். இதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது அப்படி என்று மிக தெளிவாக என்ன செய்வார்? சில நேரங்களில் தவறுதலாக பேசுவதையும் நாம் என்ன செய்யலாம்? நம் சமூகத்திலே பார்க்க முடிகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி இந்த அறிவு மிக சரியாக நமக்கு வராவிட்டால் என்ன சிந்தனைகள் எல்லாம் வரும் தெரியுமா? முதலாவது இன்றைய சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், எப்படி என்றால் எல்லாவற்றிலும் சலுகைகளை தேடுகிற எண்ணம் நமக்கு என்ன செய்து விட்டது? வந்துவிட்டது. மார்க்க விடயங்களில் சலுகைகளை தேடி பெற்றுக் கொள்கிற ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்துவிட்டது. ஏதாவது மார்க்கம் சொல்லுகிறதா? இதில் வேறு ஏதாவது மார்க்க தீர்ப்பு இருக்குமா அப்படி என்று கேட்பார்கள். இதை ஹராம் அப்படி என்று சொன்னால் இதை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு ஏதாவது மார்க்க தீர்ப்பு கிடைக்குமா என்று மனிதன் என்ன செய்கிறான்? ஆசைப்படுகிறான். சில நேரத்தில் நகைச்சுவையாக கூட பேசிக் கொள்கிறோம், இதற்கு ஒரு ஃபத்வா எடுக்க இயலவா அப்படி என்று என்ன செய்வார்கள்? கேட்பார்கள். இதை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு, இதை சரி செய்து கொள்வதற்கு எங்கேயாவது ஓட்டைகள் மார்க்கத்தில் இருக்குமா? ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படி என்று கேட்கிற அளவிற்கு மிக மோசமான சிந்தனைகள் எல்லாம் நம் சமூகத்தில் என்ன செய்யும்? சலுகைகள் தேடுவதில்லை. எல்லாவரும் இஸ்லாம் சலுகைக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது. கஷ்டமான சூழ்நிலைகளில் அவன் நிற்கதிக்கு உட்படுகிற நேரத்தில் அவனுக்கு சலுகை கொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றம் சலுகை தந்திருக்கிறது என்று சொன்னால், சில நேரங்களில் ஹராத்தை கூட இஸ்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கி தருகிறது. நிர்பந்தத்தில் நீங்கள் நிற்கதிக்கு உட்படுகிற நேரத்தில் இஸ்லாம் தெளிவாக ஹராமாக்கிய செய்திகளை கூட சில நேரத்தில் இஸ்லாம் உங்களுக்கு என்ன செய்கிறது? அந்த அளவிற்கு ஏற்றால் ஹலாலாக்கி தருகிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு நிறைய சலுகைகளை தந்திருக்கிறது. ஆனால் நாம் சலுகைகள் எங்கு தேடுகிறோம் என்றால், இஸ்லாம் மிக உறுதியாக சொன்ன செய்திகளில் சலுகை தேடுகிறோம். இஸ்லாம் மிக தெளிவாக கூடாது அப்படி என்ற செய்திகளில் சலுகை தேடி சலுகைகளை எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது குறைவாக மிகப்பெரிய பலவீனம் என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னொரு மிக மோசமான ஒரு சிந்தனை என்னவென்றால், நமக்கு பிடித்த செய்திகளை இதெல்லாம் எங்கிருந்து விளைவாக வரும் என்றால், ஆரம்பத்திலிருந்து மார்க்க கல்வி என்பது அதீதா என்பது சரியாக போதிக்கப்படாமல் வரக்கூடிய பிரச்சனை என்பதால் இன்னொரு செய்தி எப்படி வரும் தெரியுமா? மார்க்கத்தை விட்டு சில செய்திகளை அந்நியமாக்குது. இது மார்க்கத்திற்குள் வராதே அப்படி என்று மார்க்கத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த பகுதியை மார்க்கத்தை விட்டு என்ன செய்வார்? தூரமாக்குற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செய்யும் வரும். இது மார்க்கம் கிடையாது. மார்க்கத்திற்குள் இதை போட்டுக்கொண்டு நாம் என்ன செய்ய தேவையில்லை, பிரச்சனைப்பட்டுக் கொள்ள தேவையில்லை என்ற ஒரு சிந்தனை வருகிற நேரத்தில் என்ன செய்வார் என்றால், மார்க்கத்திற்கு ஒரு வட்டத்தை அவர் வரைந்து கொண்டு அந்த வட்டத்திற்கு வெளியே இந்த பிரச்சனையை வைத்து தீர்வுதான் என்ன செய்வார்? ஆரம்பிப்பார். உதாரணத்திற்கு சொல்ல போனால், இன்றைய சமூகத்தில் என பார்ப்போம் என்றால், எல்லாவற்றுக்கும் இஸ்லாத்தில் ஒரு தீர்வு அல்லாஹ் நமக்கு காட்டியிருப்பான். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை லஹு தஅல்லுகும் பில் இஸ்லாம், அவனை எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தோட சம்பந்தம் எப்படி என்ன செய்யும் இருக்கும், அது வழிகாட்டி என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற நேரத்தில் சமூகத்திலே பாருங்கள் எப்படி சிந்தனைகள் எல்லாம் வருகிறது. அப்படி என்றால், இவர் இசை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இசையை இஸ்லாம் ஹராமாக்குகிறது, அதில் சந்தேகம் கிடையாது. சிலவை அனுமதிக்கிறது, சில இடங்களில் இஸ்லாம் சிலவற்றை அனுமதிக்கிறது நிபந்தனைகளோடு. மற்ற பகுதிகளோட இசைகளை எல்லாம் இஸ்லாம் ஹராமாக்குகிறது. இவர் எப்படி சிந்திக்கிறார் தெரியுமா? ஏன் இதை கொண்டு இஸ்லாத்தோடு நாம் என்ன செய்கிறோம், சம்பந்தப்படுத்துகிறோம்? அது மனிதனின் இயல்பில் வரக்கூடிய சிந்தனை தானே. இதை இஸ்லாத்திற்கு வெளியே வைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இஸ்லாம் இந்த பகுதியில் இருக்க வேண்டும், இதை தூக்கி வெளியே வைத்து சிந்திப்போம். இதை இஸ்லாத்திற்குள் நாம் சம்பந்தப்படுத்த தேவையில்லை. எனவே அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு முடிவுக்குள் என்ன செய்து விடுகிறோம், வந்து விடுகிறோம். ஒரு பெண்ணோடு சந்தித்து பேசுகிறோம் அப்படிங்கிறார்கள், ஒரு பெண்ணோடு கையிலாக செய்து கொள்கிறார்கள். இப்பொழுது கேட்கிற நேரத்தில் இதில் என்ன இருக்கிறது அப்படி என்கிறார்கள். இதனால் இஸ்லாத்தை விட்டு சில காரியங்களை அந்நியப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் அது இஸ்லாமிய வரையறைக்கும் என்று பார்க்க சொல்கிறது. ஒரு பெண்ணோடு கையிலாக செய்கிற நேரத்தில் என்ன குறை இருக்கிறது? அது நாங்கள் எங்கள் நட்பை என்ன செய்து கொள்கிறோம், பரிமாறிக் கொள்கிறோம் அப்படி என்கிற சிந்தனை என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். இதெல்லாம் உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் என்ன இருக்கிறது?
பார்ப்பவர்களின் கண்ணில் தான் இருக்கிறது, என் உள்ளத்தில் அப்படி ஒரு சிந்தனை வரவில்லையே அப்படி என்கிறார்கள். நம் உள்ளத்தில் வருகின்ற சிந்தனைகளை வைத்து இஸ்லாம் என்ன செய்வது கிடையாது, மார்க்கம் பேசுவது கிடையாது. இஸ்லாம் இந்த சமூகத்தில் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு மிக பெரும் பகுதியை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இஸ்லாம் என்ன செய்கிறது, மார்க்கம் சொல்லுகிறதை ஒழிய தனிப்பட்ட ஒரு நபரை வைத்து இஸ்லாம் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாது, மார்க்கம் பேச மாட்டாது அப்படிங்கிற பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எண்ணம் வரவில்லையா, அது நம்மளோடு போனது, அதை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்ய முடியாது, தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற பகுதிகளை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது சமூகத்திலே நாம் மாற நினைக்கிற நேரத்திலெல்லாம், நம் சரியான வழியை நாடி செல்ல போகிற நேரத்திலெல்லாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள் நம் சமூகத்தில் அப்படியே சிதறி கிடக்கின்றன. ஒரு காலத்தில் நாம் நினைக்கின்ற கெட்ட சிந்தனைகளை எல்லாம் நம்மை வந்து சேர்வதற்கு மிச்சம் காலம் எடுக்கும். அவர்கள் பேசுவதை நாம் சென்று பார்த்தால்தான் அது நம்மை வந்து சேர்ந்து கொள்ளும். இப்பொழுது அப்படி அல்ல. நம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் கூட எல்லா சிந்தனைகளும் கூட நம் சமூக வலைத்தளங்கள் நம் காலடியில் வந்து கிடக்கிற நேரத்தில், நாம் மாற வேண்டும் என்கிற சிந்தனையில் பயணிக்கிற நேரத்தில் இந்த செய்திகள் எல்லாம் நம்மிடம் வந்து புகுந்து கொள்ளுமானால் நம் வழி என்ன செய்துவிடும், மாறிவிடும் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இஸ்லாம் ஹராமாக்கியில் இவர் என்ன செய்து கொள்வார், ஹலாலாக்கி கொள்வார், ஆகமாக்கி கொள்வார். இதில் பிரச்சனை இல்லை அப்படி என்கிற சிந்தனை எல்லாம் கொண்டு வருவார்கள். இன்னொன்று, இஸ்லாம் சிலருக்கு அனுமதி கொடுத்து இருக்கும், அனுமதிகளை எல்லாம் கடமையாக்கி கொள்வார். அனுமதிதான் இஸ்லாம் கொடுத்திருக்கும், நேரத்தை பொறுத்து அதை பயன்படுத்துவோம், பயன்படுத்தாமல் விட்டு விடுவோம். அனுமதியாக்கிய எல்லா விடயங்களையும் இவர் அதை கடமையாக்கி அதை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைகள் எல்லாம் நம் சமூகத்தில் என்ன செய்வார்கள், கொண்டு வருவார்கள். எனவே அருமை இஸ்லாம் அவர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி என்னவென்றால், நாம் மாற்றம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் என்றால், மாற வேண்டும் என்கிற சிந்தனையில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால், நாம் சரியான வழியை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த வழியில் வருகின்ற சிந்தனை பிறகுகளை எல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்து விட வேண்டும், தூரமாக்கி விட வேண்டும். சரியான கல்வியை நம் சமூகத்திற்கு கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும். சரியான செய்தியை, சரியான இல்மை நம் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். இல்ம் என்று வருகிற நேரத்தில் நம் சமூகம் இந்த உலகத்தில் உள்ள தொழில்முறை கல்விக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. எமது மார்க்கம் சார்ந்த கல்வியில் நம் சமூகத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி இருக்கிறது. நம் சமூகத்தை மார்க்க ரீதியான அறிவு அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுவதற்கு எத்தனை நிறுவனங்கள் நம் சமூகத்தில் இருக்கிறது என்கிற இன்னொரு மிக பெரும் கேள்வியும் இருக்கிறது. நம் சமூகத்தை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்றால், நாம் கல்வி ரீதியாக நம் சமூகத்தில் என்ன திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எதிர்கால சந்ததியை பாதுகாப்பதற்கு என்ன கல்வி முறைகளை இன்று நாம் கட்டமைத்திருக்கிறோம் என்கிற கேள்வி இருக்கிறது. பெற்றோர்களின் பங்கில் இருந்து இந்த கல்வி முறைக்கு தன் பிள்ளைக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி என்ன நடவடிக்கைகளை நான் எடுத்துள்ளேன் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கிறது. ரமதானில் பிள்ளையை திருத்த வேண்டும், அல்குர்ஆனோடு தொடர்பாக வேண்டும் என்றால், அல்குர்ஆன் கல்வியை இதுவரைக்கும் என் பிள்ளைக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொரு பெற்றோரும் என்ன செய்ய முதலாவதாக உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். எனவே நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், கல்வி ரீதியாக இந்த சமூகம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு பகுதி இந்த உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்முறை கல்விக்கு அத்தனை உழைப்புகளும் நம் சமூகத்தில் நடக்கிறது. அனைத்து நிறுவனங்கள் நம் சமூகத்தில் இருக்கின்றன. ஒன்றுக்கொன்று மேற்பட்ட அதிகமான நிறுவனங்கள் சமூகத்தில் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்றுக்கு மாறக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இல்ம் ரீதியாக, மார்க்க அறிவு ரீதியாக நம் சமூகத்தை கட்டமைத்து கொண்டு போகிற திட்டத்தோடு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் என்ன செய்யப்பட வேண்டும், நம் சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் இருக்கின்றன, பள்ளிவாசல்களும் அப்படிப்பட்ட செய்திகள் நடக்கின்றன. ஆனால் ஒத்துழைப்புகள் குறைவாக என்ன செய்கிறது இருக்கிறது. இலவசமாக மார்க்கம் கற்பிக்கப்படுகிறது, யாரிடத்திலும் எந்தொன்றும் மறவிடப்படுவதற்கு கிடையாது. ஒவ்வொரு கிழமையும் என்ன செய்யப்படுகிறது, மார்க்க வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் நம் சமூகத்தில் என்ன இருக்கின்றன, அதை கற்றுக்கொள்வதற்கு நம் சமூகத்தில் பெற்றோர்களுக்கும் ஆசை உணர்வு, பிள்ளைகளையும் அதற்கு என்ன செய்யாமல் இருக்கிறோம், வழிகாட்டாமல் இருக்கிறோம் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் இஸ்லாம் உறவுகளை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவும் அதோடு சேர்த்து நம் வாழ்க்கையில் நம்மிடத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், மிகப்பெரிய ஒரு போராட்டம் வாழ்க்கையை நீங்கள் ஷைத்தானோடு செய்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே நீங்கள் திரும்பி ஒரு நேரான வழியில் பயணிக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயிர் உள்ள சதா காலமும் நீங்கள் ஷைத்தானோடு நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டேதான் இருக்க வேண்டும். உள்ளத்தோடு மிக பெரும் போராட்டம் நீங்கள் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். முஜாஹதத்துன் நஃப்ஸ் வாழ்க்கையில் மிக அவசியம். நீங்கள் திரும்பி வாழ எவ்வளவுதான் நினைத்தாலும், எவ்வளவுதான் உள்ளத்தை அதற்கு பக்குவப்படுத்திக் கொண்டு வந்தாலும், உங்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் என்ன செய்வான், இருந்து கொண்டே இருப்பான்.
அமல் செய்கிற விடயத்தில், அல்லாஹ்வை நெருங்குகிற விடயத்தில் உள்ளம் என்ன செய்யும்? ஆசைப்படும். ஷைத்தான் அதை இரண்டு வழியில் கொண்டு வருவான். ஒன்று, உங்களை அந்த அமலில் எல்லை மீற வைத்து உங்களை வழிகட்ட சிந்தனை கொண்டு போக முயற்சிப்பான். இல்லை என்றால் அதிகமாக அமலை செய்ய வைத்து உங்களை கலைப்படைய வைத்து அமலை விட்டு என்ன செய்வான்? உங்களை தூரமாக்குவான். நீங்கள் எதைத்தான் உலகத்திலே நல்ல வழியில் செய்ய பயணித்தாலும் ஷைத்தான் அதற்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்பான். அல்லாஹ்விடத்தில் அவன் சவால் விட்டு வந்து செய்து கொடு, உங்கள் அடியானுக்கு முன்னால் பின்னால் மேலால் கீழால் எல்லா மனிதர்களாலும் என்ன செய்வேன்? வந்து இருப்பேன். நேரான வழியில் அவர்களுக்காக வேண்டி வந்து நிச்சயமாக நான் உட்கார்ந்து கொள்வேன். அது நேரான வழி என்றால் அதில் பயணிக்க அவர்களை விடமாட்டேன், வந்து உட்கார்ந்து கொண்டு அவர்களை வழிகெடுப்பேன் அப்படி என்று ஷைத்தான் சொல்லிவிட்டான். அப்படி என்று சொன்னால் உன்னுடைய நல்லடியார்களை தவிர என்று தோல்வியும் ஒப்புக்கொண்டான். அவன் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பான். அவனோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும், போராடி கொண்டே இருக்க வேண்டும். அந்த போராட்டம் உங்கள் வாழ்நாள் முழுக்க இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். தொழ வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால், திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால், முதலாவது வருகிற நேரத்தில் உடனே திருந்து விடுங்கள், காலம் தாழ்த்தி விடாதீர்கள். நாம் திருந்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் ரமதான் முதலில் இருந்து ஆரம்பித்து விடுவோம் என்கிற எண்ணத்தை விடுங்கள். இந்த வெள்ளியில் சுபவிலிருந்து ஆரம்பித்து விடுவோம் என்கிற எண்ணத்தை விடுங்கள். அடுத்த வெள்ளியிலிருந்து திருந்துவோம் என்கிற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு திருந்த எண்ணம் வந்தால் நீயத்தை இஹ்லாஸோடு வையுங்கள். இன்றிலிருந்து திரும்புவோம் என்று நீங்கள் நினைத்தவுடன் நல்ல மனிதராக ஆகிவிடவும் முடியாது. இன்று நினைத்து நாளை நல்ல மனிதராக ஆகிவிடவும் முடியாது. ஷைத்தான் உங்களிடத்தில் வருவான், உங்களை வழிகெடுப்பான். அந்த நேரத்தில் தான் உங்கள் உள்ளத்தோடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் மற்றவரிடத்தில் தோற்பதற்கு ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. மனிதன் இன்னொரு இடத்தில் தோற்பதற்கு அவனுடைய ஈகோ இடம் கொடுக்கவே மாட்டான், கஷ்டப்படுவான். அவன் தவறு செய்தாலும் அதை எப்படியாவது சரி செய்வதற்கு முயற்சி செய்வான். ஆனால் ஒவ்வொரு நாளும் மனிதன் தோற்று போகிற தன் உள்ளத்தோடு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு தன் உள்ளத்தோடு மனிதன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 1000 தடவைகள் ஷைத்தானுக்கு நீங்கள் தோற்பீர்கள். உங்கள் உள்ளத்திற்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, உள்ளம் ஒன்றை சொல்லும், உள்ளத்திற்கு கட்டுப்படாமல் அந்த உள்ளத்தின் ஆசையை யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவர்தான் சொர்க்கத்திற்கு நுழைவார் அப்படின்னு அல்லாஹ் சூரத்துல் நாஸியாத்திலே சொல்கிறான். அல்லாஹ்வை பயந்து இந்த உள்ளத்திற்கு அவர் கட்டுப்படாமல் இந்த உள்ளத்தோடு அவர் என்ன செய்வார்? போராடுவார் அப்படி என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு இஸ்லாமியர்களே, வாழ்க்கையில் திருந்த வேண்டும் என்றால், மாற வேண்டும் என்றால் முதல் இஹ்லாஸ் மிக முக்கியம். உங்களுக்கு அது அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும்தான் இருக்கும், மனிதனுக்காக மாறவில்லை. வேற எந்த உலக நோக்கத்திற்காக என் மாற்றம் கிடையாது, அல்லாஹ்விற்காக மாறப் போகிறேன் அப்படி என்பது. இரண்டாவது, அந்த எண்ணம் வந்தவுடன் உடனடியாக என்ன செய்து விடுவீர்கள்? அடுத்தது மாற்றத்திற்கான முயற்சி செய்யுங்கள். அதற்கு காலம் ஒரு நாளும் தாழ்த்தி விடாதீர்கள். மூன்றாவது, அப்படி மாறி பயணிக்கிற நேரத்திலே அந்த பயணம் எந்த வழியில் நாம் கால் வைக்கிறோம் அப்படி என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். எந்த வழியில் வைத்து திரும்பி பயணிக்க போகிறோம் அப்படி என்ற மிக தெளிவான பாதையை நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி பயணிக்கிற நேரத்தில் கூட வருகின்ற மோசமான சிந்தனைகளை எல்லாம் தன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? தூரமாக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும். இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஷைத்தான் வருவான். அந்த நேரம் ஷைத்தானோடு என்ன செய்யுங்கள்? போராடுங்கள். இந்த போராட்ட குணம் உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டால் நிச்சயம் மிகச் சிறந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் மிக தெளிவான ஒரு பாதையில் மாற்றத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற அதில் நாம் எதை முதலாவதாக தம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், எதுவெல்லாம் நமக்கு சவாலாக வருகிற நேரத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சில செய்திகளோடு கடைசியாக நான் சொன்னேன், உள்ளத்தோடு ஒரு போராட்டம் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். எந்த இபாதத்தாக இருந்தாலும், எந்த நல்ல விடயங்களாக இருந்தாலும் அது நிலைத்திருப்பதற்கு, உள்ளத்தை நிலைத்து வைப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு செய்த அந்த உபதேசத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தில் ஒரு விடயத்தை சொல்லுங்கள், லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக், உங்களை தவிர வேறு யாரிடத்திலும் அதை நான் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், ஈமான் கொண்டேன் என்று சொல், பின்பு அதில் நிலையாக இருந்து கொள்ளப்படி என்றார். அங்குதான் நம்ம இடத்தில் பிரச்சனை இருக்கிறது.
ஈமான் கொண்டு இருக்கிறோம், அது நிலைத்திருப்பதுதான் மிகப்பெரிய சவால் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். ஈமான் கொண்டேன் என்று சொல், அதற்கு பின்னால் வருகின்ற எல்லா போராட்டத்திலும் இந்த உலகத்தில் தாண்டி அதை தாங்கிக் கொண்டு அது நிலைத்திருப்பதுதான் இந்த உலக வாழ்க்கை. அதற்கு இந்த உள்ளத்தோடு கடுமையான ஒரு போராட்டம் செய்தே ஆக வேண்டும் என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். அது லேசில் முடிகின்ற காரியம் அல்ல. நீங்கள் பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு முன்கதிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தாபிஈ, அவர் சொல்லுகிறார், கபத்து நஃப்சி, என் உள்ளத்தோடு நான் போராடினேன் அப்படி என்கிறார். எவ்வளவு காலம் போராடினேன் அப்படி என்றால் 20 வருடங்கள் என் உள்ளத்தோடு நான் என்ன செய்கிறேன், போராடுகிறேன். ஹத்தஸ்தகாமத், அந்த உள்ளம் இஸ்திகாமத்தாக நிலையாக இருப்பதற்கு 20 வருட காலம் என் உள்ளத்தோடு நான் என்ன செய்கிறேன், போராடுகிறேன். என் உள்ளத்தில் என்ன மாற்றம் வருகிறது, எப்படி என் உள்ளம் வழி தவறி செல்லுகிறது என்று பார்த்து பார்த்து என் உள்ளத்தோடு போராடி என் உள்ளத்தை நிலையான வலிக்கு வைப்பதற்கு 20 வருடத்திற்கு மேல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், போராடி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் அல் முஅர்ரிக் அல் இஜ்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில், என் உள்ளத்தோடு நான் போராடி கொண்டிருந்தேன், அதை தேடிக்கொண்டு என் உள்ளத்திற்கு இருந்தேன். எவ்வளவு வருடம் என்றால் 20 வருடமாக அதே செய்தி நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அம்ருன் அலஃபி தலபிஹி முன்து 20 ஆமா, 20 வருடம் ஒரு விடயத்தை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. ஃபலம் அக்திர் அலைஹி, ஆனால் வலஸ்து பிதாரிக்கின் தலபஹு, எனக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் நான் தேடுவதை விடவில்லை. என் உள்ளத்திற்கு ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒரு விடயத்தை 20 வருடங்களாக, அது எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, ஆனாலும் தேடுவதை நான் என்ன செய்யவில்லை, இதுவரைக்கும் விடவில்லை அப்படி என்கிறார். பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்கிறார்கள், 20 வருடமாக தேடி கிடைக்காதது எது? 20 வருடமாக ஒரு விடயம் தேடி வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் அது எது அப்படி என்று கேட்ட நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அஸ்ஸம்து அம்மா லா யஅனி, அஸ்ஸம்து அம்மா லா யஅனி, எனக்கு தேவையில்லாத விடயத்தில் வாய் மூடி அமைதியாக இருக்கிற பழக்கத்தை என் உள்ளத்திற்கு பக்குவப்படுத்தி பழக்குவதற்கு 20 வருடமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். அதைத்தான் தேடுகிறேன், வேறு எதையும் தேடவில்லை. இன்னொரு விடயத்தில் நான் மூக்கை நுழைத்து கதைப்பதை விட அமைதியாக இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்திற்கு பழக்குவதற்கு 20 வருடத்திற்கு மேலால் என் உள்ளத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் அதை எனக்கு பெற முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்படி என்றால் இது சாதாரண நம்பார்வையில் இன்னொருவர் பேசும்போது பேசாமல் இருப்பது என்று சாதாரண விடயம் தானே. இந்த விடயத்தை என் உள்ளத்திற்கு பழக்குவதற்கும் அதை கொண்டு வருவதற்கும் 20 வருடத்திற்கு மேலால் என்ன செய்கிறேன், போராடுகிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நெருங்குகிற இபாதத்துக்களை மேற்கொள்கிற நேரத்தில் அதை உள்ளத்திற்கு பழக்கப்படுத்துவதற்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சியோடு ஒரு மனிதன் எவ்வளவு போராட வேண்டும் என்பதை என்ன செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள். இலேசாக கிடைக்க மாட்டாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருந்த வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இபாதத்துகளை பழக்கப்படுத்த வேண்டும் என்றால், நினைத்தவுடன் அடுத்த நாள் 100% திருந்திய மனிதராக 100% தொழுகையில் ஈடுபட்ட மனிதராக நீங்கள் ஆக மாட்டீர்கள். உங்களுக்கு அந்த உள்ளமும் கிடைக்க மாட்டாது. நீங்கள் போராட வேண்டும். ஷைத்தான் வருகிற நேரத்தில் எல்லாம் அவனை விட்டும் தூரமாக்கி உங்கள் உள்ளத்தை எப்பொழுது பழக்கப்படுத்துகிறீர்களோ ஒரு காலத்திற்கு பின்னால் உங்கள் உள்ளம் என்ன செய்யும், மிக தெளிவாக, சோர்வில்லாத, இபாதத்துக்களில் களைப்பில்லாத, அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிற நேரத்தில் எந்த ஒன்றையும் இந்த உலகத்திலே மிக பெரிதாக கணக்கெடுக்காத, அல்லாஹ்விற்காக மட்டும் வாழக்கூடிய கல்பும் சலீமாக ஈடேற்றம் பெற்ற உள்ளமாக இந்த உலகத்தில் என்ன செய்ய மாறுவதற்கு நீங்கள் அதிகமான போராட்டம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக உங்களுக்கு இந்த போராட்டத்தோடு சேர்த்து அறிவில் அல்லாஹ் என்றால் யார் என்கிற அறிவு மிக தெளிவாக தேவை. உங்களுக்கு அல்லாஹ் என்றால் யார் என்கிற மிக தெளிவான அறிவை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ்வின் வல்லமைகளை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படி என்கிற அறிவை எல்லாம் நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் எதுவும் உங்களை வழிகெடுக்காது. அல்லாஹ்வுடைய உதவியோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நேரான பணியில் நீங்கள் பயணிப்பீர்கள் அப்படிங்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். எனவே வல்லவன் ரப்புல் ஆலமீன் ரமலான் வருகிறது. இந்த ரமலானில் திருந்துவதை விட திருந்துதல் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்கு நியத்து வையுங்கள். ஒருவேளை திருந்தலாம், ரமலான் திருந்துகிற உள்ளத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம். ரமலானோடு முடித்து விடாமல் வாழ்க்கை முழுக்க அந்த எண்ணம் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்கிற நியத்தை இஹ்லாஸாக வைத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தானோடு போராடுங்கள், உங்கள் உள்ளத்தோடு போராடுங்கள், சரியான வழியை கண்டுகொள்ளுங்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் மிகச் சரியான பாதையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் புரிவானாக.